In a school, there is 7 period a day of each of 45 minutes. இப்போ நமக்கு பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அதுக்கப்புறம் என்னது டைம் அண்ட் மினிட்ஸ். இது ரெண்டும் தான் நமக்கு வேரியபிள், டைம் அண்ட் மினிட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 7 பீரியட் இருக்கு, ஒவ்வொரு பீரியடும் எவ்வளோ 45 மினிட்ஸ். சரியா? நெக்ஸ்ட் ஹவு லாங் ஈச் பீரியட் இஸ் இஃப் த ஸ்கூல் ஹேஸ் 9 பீரியட்ஸ். இப்போ என்ன பண்றாங்க, நம்பர் ஆஃப் பீரியடை 9 மாத்திட்டாங்க. ஆஃப் அ டே அசூமிங் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டு பி சேம். அதாவது 9 பீரியட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வைக்கல, எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் எடுத்துக்கல. ஒரு நாள் காத்தால 8 o'clock போறாங்க, ஈவினிங் வந்து 4 o'clock போறாங்கன்னா அதே தான். ஆனா 7 பீரியட் இருந்து நம்ம என்னவா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 9 பீரியடா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு பீரியடோட டைமும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரியா? இது நம்ம எக்ஸ் வேரியபிள் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒய் வேரியபிள். இப்போ இதுல பாத்தீங்கன்னா முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா. இப்போ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் என்ன ஆச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அவங்க ஸ்கூல்ல இருக்கிறது சேம் தான். இதுக்கும் சேம் ஹவர்ஸ் தான். அப்பனா என்ன பண்ணுவாங்க, பீரியடோட டைமை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. 45 மினிட்ஸ் இருக்குன்ற ஒரு பீரியட கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்னவாயிடும், பீரியட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் இன் மினிட்ஸ் டிக்ரீஸ் ஆனா இது என்ன வேரியேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு ஃபார்முலா என்ன, திஸ் இஸ் எக்ஸ்னா இதெல்லாம் x1 வேரியபிள், இது x2, இது y1, இது y2. இப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இன்டைரக்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா x1 மல்டிப்ளைட் பை y1 இஸ் ஈக்குவல் டு x2 மல்டிப்ளைட் பை y2. சரியா? இதுவே டைரக்ட் வேரியேஷன்னா x1 பை y1 x2 பை y2 சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, x1 என்னது 7 மல்டிப்ளைட் பை 45 is equal to x2 on the 9 multiplied by y2. So 7 multiplied by 45 by 9 is equal to y2. Cancel பண்ணலாமா? இப்போ என்ன வரும், 1 9 is 9, 5 9s are 45. அப்போ 7 into 5 is 35. 35 is equal to y2. அப்போ டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so time duration of one period. Time duration of one period is எவ்வளோ, 35 minutes. சரியா? அப்படின்னா என்ன இருக்கு பாருங்க, டைம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின் போது டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கன்சிடரிங் என்னது, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல இருக்கிற நேரம் வந்து சேம் தான், அதை வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இன்க்ரீஸ் பண்ணல. கிளியரா?